அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சுவாரஸ்யமாக நடந்த சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். செய்தியாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, பாஜக அதிமுகவை மனப்பாம்பு முழுங்குற மாதிரி முழுங்குதாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க, இது 50 ஆண்டுகால வரலாறு இருக்குது அதிமுகவில். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா இவர்களுடைய வழித்தோன்றல் தான் நாங்கள். எத்தனையோ பேர் அதிமுக விழுங்கன்னு சொல்லி நினச்சாங்க, அதெல்லாம் இங்கே நடக்காது அப்படிங்கிறத பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் நடக்கணும் பிஜேபி சொல்கிறாங்க, இது எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மக்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நிச்சயமாக கிடையாது. நான் அந்த காலத்துலேயும் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன். நான் அதிமுக காரன் அப்படிங்கிறத ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அழுத்தி சொல்கிறாங்க. இந்த மாநாட்டுக்கு அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அழைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாநாடே அதிமுக ஒருங்கிணைப்பதற்காகவும் தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் தான் இந்த மாநாடு. இது வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக இது அமையப்போகுது, மிகப்பெரிய அளவில் வெற்றியும் பெறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் அழைப்பு விடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் இளைஞர்கள், அதிமுகவினுடைய தொண்டர்கள், பொதுமக்கள், அந்தந்த சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், சாதி மதம் பேதம் பார்க்காம எல்லாருக்குமே நாங்கள் அழைப்பு விடுப்போம். இந்த அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மாநாடு, அதிமுகவுடைய தொண்டர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, அதிமுக பிளவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் வேறு திசையை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தொண்டர்களை பூரா ஒருங்கிணைந்து அம்மாவனுடைய கொள்கையை நிலைநாட்டணுங்கிறதுக்காகத்தான் மதுரையில் மிகப்பெரிய மாநாடு நடத்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறாங்க. செப்டம்பர் 4ஆம் தேதி இந்த மாநாடு நடைபெற இருக்குது. விஜயை பற்றியுமே கேட்குறாங்க. விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கும்போது, விஜய் இதுவரையிலையும் நன்றாக தான் செயல்படுறாரு. அடுத்து எதை நோக்கி நகர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்போதுமே விஜய்க்கு தார்மீக ஆதரவு உண்டு அப்படிங்கிறதையும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த சட்ட போராட்டத்திற்கு என்னோடு உறுதுணையாக இருந்த மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்குமே நன்றி அப்படிங்கிறதையும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க. பிஜேபியோட கூட்டணியில் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காகத்தான் கூட்டணி உடன்பாடு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பற்றி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எதுவுமே பேசலை. ஆனால் சூசகமாக ஒரு சில இடங்களில் பேசியிருந்தாலுமே இன்றைக்கி அதிமுகவை ஒருங்கிணைந்து 2026 அம்மானுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முழுக்க செயல்படுறாங்க. தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரையில் இந்த மாநில மாநாடு போட்டது அப்படின்னா அரசியலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக தான் இது இருக்கும். இந்த மாநாட்டில் ஏற்றக்கூடிய அந்த தீர்மானங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆளுங்கட்சியை ஒரு அசைத்து பார்க்குற அளவுக்கு தான் அந்த தீர்மானங்கள் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இன்றைக்கி ஆளுங்கட்சியான திமுகவை எப்படியாவது வீழ்த்தணும், மக்களுக்கு விரோதமான செயல்களில் திமுக செயல்படுது. இது மக்கள் ஆட்சியான்னு தெரியல. ஒரு குடும்பத்தின் பிடியில் இன்றைக்கி தமிழக ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைணும் அப்படிங்கிறதுல எல்லாரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. மற்றவர்கள் சுற்றுப்பயணம் போனாலும் சுற்றுப்பயணம் மக்கள் மத்தியில் பெருசாக எடுபடலை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்டுமே செய்தியாளர்கிட்ட கேட்குறாங்க, இந்த சுற்றுப்பயணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது, சுற்றுப்பயணம் மக்களை பொறுத்துதாங்க அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக அந்த வார்த்தையை முடிச்சுட்டாங்க. பெருசாக எதையுமே பேச கிடையாது. இப்போ அதிமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பொதுமக்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும் எல்லாருமே விரும்புகிறாங்க. ஆனால் இங்கே ஒரு சிலர் தடை கற்களாக இருக்கிறாங்க. அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தொண்டர்களை இணைக்கணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் தர்மயுத்தத்துக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ சட்ட போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த தர்மயுத்தம் எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னா தொண்டர்கள் உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக தான் இந்த தர்மயுத்தமே நடத்துகிறாங்க. இப்போ செய்தியாளர் சந்திப்புலையும் கேட்குறாங்க, அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது அதை ஆண்டவன்ட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லி முடிக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரிதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறது அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணைத்து நம்ம தேர்தல் காலத்தை சந்தித்தா தான் நல்லது அப்படிங்கிறத அவங்களுமே விரும்புகிறாங்க. பிஜேபி கூட்டணி அப்படிங்கும்போது மக்கள் மத்தியில் இப்போ ஒரு பரவலாக அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருச்சு, இது நல்ல கூட்டணியாக இல்லையே, இது தேர்தலுக்கான கூட்டணியாக இல்லையே, ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஏன் இப்படி ஆழமாக பதிஞ்சிருக்க காரணம் என்ன அப்படின்னா, கடந்த கால அரசியல் நிகழ்வுகளாக நம்ம பார்க்கும்போது அது அப்படி தான் இருக்குது. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்க இந்த முயற்சி எப்படின்னா,
தொண்டர்கள் எல்லாருமே வந்து அதிமுகவினுடைய தொண்டர்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய அம்மா காலத்தில் இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களுமே வந்து அதிமுகவினுடைய தொண்டர்கள். அந்த தொண்டர்களை பூரா நம்ம ஒருங்கிணைச்சிட்டோம் அப்படின்னாலே போதுமானது தான். அம்மாவனுடைய ஆட்சியை வந்து 2026 கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து மதுரையில் செப்டம்பர் 4 ஒரு மாநில மாநாடை வந்து நடத்த போகிறாங்க. இது வந்து தொண்டர்களை மீட்பதற்கான ஒரு மாநாடு. இந்த மாநாட்டில் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இன்றைக்கே வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் அந்த மாநாட்டை அறிவித்ததும், அந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநாட்டுக்கான தேதியை அறிவித்ததும் இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து அரசியல்லேயே மிகப்பெரிய சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் இது ஒரு விவாத நிகழ்ச்சியாகவே பங்கு பெறக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி நடந்த நிகழ்வுகள் பூராமே வந்து தலைப்பாகவே வந்து இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து அதிமுக காரன் அப்படிங்கிறத ஐயா ஓபிஎஸ் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனி கட்சிக்கு ஆரம்பிக்கக்கூடிய எண்ணமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை யாராலையும் விழுங்க முடியாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து விவாதத்துக்குரிய தலைப்புகளாக தான் இருக்குது. நியூஸ் சேனலுக்கு வந்து விவாதத்துக்குரிய தலைப்புகள் தான் இதில் நிறைய வந்து இருக்குது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கி மாநாட்டை பற்றி ஒரு தேதிகள் அறிவித்தது அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழக மக்களே வந்து ரொம்ப உற்சாகத்தில் இருக்காங்க. தொண்டர்களும் வந்து உற்சாகத்தில் இருக்காங்க. தென் மாவட்டங்களில் பிஜேபி வந்து முருகருக்கு ஒரு மாநாடு நடத்தினாங்க இல்லையா? இந்த முருகருக்குரிய மாநாடு நடத்தினுமே வந்து இந்து முன்னணி சார்பாக நடத்தினாலும் பிஜேபியினர் அதை அரசியலாக வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ வந்து முக்குளத்தூர் வாக்குகளை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இப்போ பிஜேபியை வந்து அந்த மாநாட்டை வந்து நடத்தினாங்க. அது இந்து முன்னணி நடத்தினாலுமே அது பிஜேபியினருக்குரிய மாநாடாக தான் இருந்தது. அப்போ முக்குளத்தூர் வாக்குகளை வந்து நயினா நாகேந்திரன் மூலம் பிஜேபி பக்கம் திருப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து பிஜேபியினர் வந்து எழுந்தது. ஏன்னா பிஜேபியினர் வந்து தமிழ்நாட்டில் கால் உண்டணும் அப்படின்னா இங்கே முக்குளத்தூர் வாக்குகளை வாங்கினா தான் இங்கே வந்து நிலைநாட்ட முடியும். இப்போ கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டர்கள் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே ஓரளவு வந்து பிஜேபி வந்து கால் உண்டிடுச்சு. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் மத்தியில் நம்ம வந்து கால் உண்டணும், பிஜேபி வளரணும் அப்படிங்கிறதுனால தான் மாநாட்டை அங்கேயே நடத்தினாங்க. நயினா நாகேந்திரனுக்குமே வந்து மாநில தலைமை பொறுப்பே வந்து பிஜேபியில் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா பிஜேபியிலேருந்து ஒருத்தர் மாநில தலைமை பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்று எந்த கட்சியிலும் இல்லாமல் கட்சிக்காக ஆரம்பத்திலேருந்து வேலை செஞ்சவங்களாக இருக்கணும், உறுப்பினர்களாக வந்து இருக்கணும். நயினா நாகேந்திரன் வந்து 2021 தான் சேர்றாரு பிஜேபியில். அவருக்கு வந்து இப்போ எம்எல்ஏ ஆகுறாரு. அடுத்து வந்து மாநில தலைமைக்கு வந்துடுறாரு. ஒரு திராவிட கட்சியிலேருந்து வந்தவர் இன்றைக்கி பிஜேபிக்கு தலைமையில் இருக்கிறார் அப்படின்னா பிஜேபி நினைக்கக்கூடிய இது என்ன அப்படின்னா தமிழகத்தில் வந்து அதிமுக கால் நோட்டணும் அப்படின்னா முக்குளத்தூருடைய வாக்குகள் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து நயினா நாகேந்திரனுக்கே தலைமை பொறுப்பு வந்து கொடுத்தாங்க. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தென் மாவட்டங்களில் இந்த மாநாடு போடுறாங்க அப்படின்னா இந்த மாநாடு போடுவதன் மூலம் யாருக்கு லாப நஷ்டம்னு சொல்லிட்டு நான் பேசும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த மாநாடு தான் ரொம்ப முக்கியமாக நம்ம மக்கள் வந்து கவனிக்கிறாங்க. எத்தனை லட்சம் பேர் இதில் கூட போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து பொதுமக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் பேருக்கு மேலே வந்து மக்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா அரசியல் வந்து நாளுக்கு நாள் வந்து சூடு பிடிக்குது. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் போகிறாரு. இன்றைக்கி வந்து இப்போ ஓரணிகள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. இன்னும் 8 மாத காலம் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து தமிழ்நாடு தேர்தல் வந்துடும். அந்த தேர்தலுக்கான கூட்டணிகளை வந்து எல்லாருமே வந்து விறுவிறுப்பான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. அதற்கு இடையில தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு பெரிய அணுகுண்டை தூக்கி இங்கே அரசியலில் தூக்கி போட்டிருக்காங்க. இந்த அரசியல் தேர்தல் காலத்தில் ஐயா தூக்கி போட்ட அந்த அணுகுண்டு வந்து செப்டம்பர் 4 மதுரையில் வெடிக்கும். பல லட்சம் பேர் வந்து கூடி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் தலைமை, அவர் தான் அதிமுக, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் சூளுரைக்க போகிறாங்க. அதிமுகவினுடைய அரசியல் எதிர்காலம் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே ஒரு இதில் தெளிவாக சொல்கிறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழியில் தான் நம்ம வந்து அரசியலில் வந்து செயல்பட்டு இருக்கோம். அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.